தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. மதுரை தோரணவாயல் அகற்றத்தின் போது ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், உயிரிழந்தவரின் குடும்பத்தினரின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மதுரையின் மையப்பகுதியா இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பகுதியிலே இன்று அதிகாலையிலே நள்ளிரவிலிருந்து அதிகாலை வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய தோரண வாயிலை அகற்றும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த தோரண வாயில் முழுவதுமாக அப்படி விழுந்து அந்த ஜேசிபி இயந்திரத்தின் மீது விழுந்ததில் நாகலிங்கம் என்கிற அந்த ஜேசிபி ஆபரேட்டர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திலே உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்துதான் தற்போது மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது 3 பிரிவுகளின் கீழ் மதுரை மாநகர காவல்துறைக்கு உட்பட்ட கோப்புதூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணியில் இருந்த நக்கீரர் தோரண வாயிலில் இடிந்து விழுந்த உயிரிழந்த விவகாரத்தில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் இந்த புதூர் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியிலே நீண்ட 1989 முதல் நீண்ட நாட்களாக இந்த தோரண வாயில் இருந்தது. தற்போது போக்குவரத்து நெரிசலின் காரணமாக சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்றது. சாலை விரிவாக்கத்தின் போதிலே இந்த தோரண வாயில் போக்குவரத்து இடையூறாக இருப்பதனால் அதை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதிவு செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சி விசாரித்த நீதிபதிகள் மதுரை மாட்டுத்தாவணி அருகே இருக்கக்கூடிய இந்த தோரண வாயில் மற்றும் நக்கீரர் தோரண வாயில் மற்றும் மதுரை KK நகரில் இருக்கக்கூடிய சோழன் தோரண வாயில் ஆகிய 2 தோரண வாயிலையும் அகற்றி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அதை போக்குவரத்தை சீர் செய்ய மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தால் அதன் அடிப்படையில் தான் இந்த தோரண வாயில் முதற்கட்டமாக இந்த மாட்டுத்தாவணி அருகே இருக்கக்கூடிய தோரண வாயிலை அகற்றுவதற்கு தான் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏறத்தாழ 1981ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக அது அந்த மதுரையின் அடையாளமாக இருந்தது. அதனை அகற்றும் போதுதான் அது முழுவதுமாக அவர்கள் அந்த ஒரு சிறிய இயந்திரத்தை வச்சு அவர் வேலை செய்ததன் காரணமாக அந்த தோரண வாயில் முழுவதுமாக அது ஜேசிபி இயந்திரத்தின் மீது விழுந்தது. இதன் காரணமாகத்தான் அது அந்த விபத்து நடந்ததில் அவர் சம்பவத்தில் உயிரிழந்தார். காயமடைந்த ஒப்பந்ததாரர் தற்போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக மாநகராட்சி பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகிய இருவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். கிருஷ்ணாணி, மதுரை தோரணவாயல் அகற்றத்தின் போது ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி அலுவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.